ஹரியானா மாநிலத்தின் பனிபாட் என்ற பிரதேசத்தில் பிரபல தொழிலதிபர் சுட்டுக் கொல்லப்பட்டு 3 ஆண்டுகளின் பின்னர் கிடைத்த வாட்ஸ்அப் தகவல் மற்றும் போலீசாரின் தீவிர விசாரணைகளின் மூலம் கொலையின் முக்கிய பங்குதாரர் கொலை செய்யப்பட்ட நபரது மனைவி என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வினோத் பராரா என்ற குறித்த தொழிலதிபர் 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அவரது வீட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். குறித்த கொலையை நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் தேவ் சுனார் என்ற லொரி சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டார். மேலும் வினோத் பராரா விபத்தொன்றில் சிக்கி படுகாயமடைந்த சந்தர்ப்பத்தில் அந்த விபத்திற்கு காரணமாக இருந்த குறித்த லொரி சாரதி நீதிமன்றத்திற்கு வெளியே விபத்து தொடர்பில் சமரசம் செய்ய முற்பட்ட போது அதற்கு வினோத் மறுத்ததால் அவரை சுட்டுக் கொன்றதாக போலீசில் தெரிவித்தார். அதன்பின் வினோத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் லொரி சாரதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அத்தோடு குறித்த கொலை வழக்கு கிடப்பில் போடப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் மாவட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் IPS அதிகாரியுமான அஜித் சிங் ஷெகாவத்திற்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியில் வினோத் பராரா கொலை தொடர்பில் மீண்டும் விசாரணை நடத்துமாறும் கொலையின் பின்னணியில் வினோத்திற்கு நெருங்கிய ஒருவர் இருப்பதற்கான சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது. போலீஸ் அதிகாரிக்கு வந்த வாட்ஸ்அப் தகவல் தொடர்பில் விசாரித்த போது ஆஸ்திரேலியாவில் உள்ள வினோத்தின் சகோதரர் பிரமோத் மூலம் குறித்த செய்தி வந்துள்ளமை தெரியவந்துள்ளது. அதன் பின்னர் கொலை வழக்கு தொடர்பான தகவல்களை மீண்டும் ஆராய்ந்து பார்த்ததில் இதில் ஏதோ தவறு நடந்திருப்பதை அவர் உணர்ந்தார். நான் அந்த வழக்கை ஆய்வு செய்த போது ஒரு விபத்து தொடர்பில் சமரசம் செய்து கொள்ள மறுத்தமைக்காக ஒருவரை கொலை செய்வார்களா என ஆச்சரியப்பட்டேன். மேலும் வேகமாக வாகனம் செலுத்தி ஏற்படும் விபத்து வழக்குகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படாது, மாறாக அவர்களுக்கு பிணை வழங்கப்படும். மேலும் இந்த கொலைக்கான தண்டனை மிக கடுமையானது என்று அந்த அதிகாரி விளக்கினார். தொடர்ந்தும் இந்த வழக்கில் சந்தேகங்கள் அதிகரித்து வந்த நிலையில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான அஜித் சிங் ஹரியானா காவல்துறையின் குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த தீபக் குமாரிடம் இந்த வழக்கு தொடர்பில் முழுமையான விசாரணையை நடத்துமாறு பணித்தார். போலீசாரின் விசாரணை கோணம் மாற்றப்பட்டது. அப்போது வினோத் பராராவின் மனைவி நிதியை நன்கு அறிந்த ஜிம் பயிற்சியாளரான சுமித்துடன் கொலை குற்றவாளியான லொரி சாரதி தேவ் சினர் நெருங்கிய தொடர்பை பேணி வந்தமை தெரியவந்தது. அதன் பின்னர் சந்தேக நபர்களிடம் போலீசார் ஆரம்ப புள்ளியிலிருந்து விசாரணைகளை ஆரம்பித்தார்கள். அப்போது விடை தெரியாத பல புதிர்களுக்கான முக்கிய தகவல்கள் கிடைத்தன. வினோத் பராராவின் மனைவியான நிதி பராரா அடிக்கடி அவர் செல்லும் ஜிம்மில் வைத்து சுமித்தை சந்தித்துள்ளார். அந்த சந்திப்பு காலப்போக்கில் அவர்களுக்கு இடையில் நெருக்கமான உறவை ஏற்படுத்தியுள்ளது. இதை அறிந்த வினோத் தனது மனைவியோடு சண்டையிட்டதாகவும் இதனால் வீட்டில் அடிக்கடி தகராறுகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வினோத் சுமித்தோடு நேரடியாக தகராறில் ஈடுபட்டதாகவும் மேலும் அவரை தனது மனைவியிடமிருந்து விலகி இருக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் தெரியவந்துள்ளது. அதன் பின்னர் இந்த பிரச்சினைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என எண்ணிய சுமித் மற்றும் நிதி வினோத் பராராவை கொலை செய்ய சதி செய்தமை விசாரணைகளின் போது தெரியவந்த உண்மை. கொலை சதியின் முதல் அடியாக பஞ்சாபைச் சேர்ந்த லொரி சாரதியான தேவ் சுனாரை கொலை செய்வதற்காக அணுகியதாக போலீசாரின் விசாரணையின் போது சுமித் தெரிவித்துள்ளார். இதற்காக தேவ் சுனாருக்கு இந்திய பெறுமதியில் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 2021 ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி தேவ் சுனாரின் வாகனத்தை வினோத்தின் கார் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தி அவரை கொல்ல முயற்சித்தார். இருப்பினும் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. வினோத் காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிர் பிழைத்தார். இதனால் விரக்தியடைந்த நிதி மற்றும் சுமித் அவர்களது இரண்டாவது திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அதன்படி வினோத் பராராவின் வீட்டிற்கு சென்ற லொரி சாரதி சுனார் விபத்து தொடர்பான வழக்கை தீர்த்து வைக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதற்கு மறுப்பு தெரிவித்த வினோத்தை அவரது வீட்டில் வைத்தே சுட்டுக் கொன்றார். அதன் பின்னர் வினோத் பராரா கொல்லப்பட்டு சில நாட்களுக்கு பின்னர் நிதி மற்றும் சுமித் சுற்றுலாவிற்காக மணாலி சென்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அப்போது நிதி தனது குழந்தைகளை ஆஸ்திரேலியாவில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு அனுப்பியதாக செய்தி அறிக்கைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. அனைத்து விசாரணைகளையும் அடிப்படையாக கொண்டு நிதி மற்றும் சுமித்தை போலீசார் கைது செய்தார்கள். பின்னர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள். மேலும் வினோத் இறந்த பின்னர் கிடைத்த காப்பீட்டுத் தொகையை கொண்டே கொலை செய்த லொரி சாரதி சுனாரின் வீட்டுச் செலவு மற்றும் அவரின் வழக்கு தொடர்பான செலவுகளை பார்த்துக் கொண்டதாக நிதி பராரா தெரிவித்துள்ளார். உண்மையில் அதன் பின்னர் அவர் தனது கணவரின் கொலையில் முதன்மை சாட்சியாக அளித்த அறிக்கையையும் திரும்ப பெற்றிருந்தார். மேலும் வினோத் பராராவின் கொலையில் நிதி மற்றும் ஸ்மித் இருவருமே பிரதான பங்குதாரர்கள் என்பது தெளிவாக இருந்த நிலையில் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தற்போது அவர்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள்.